கோவை காந்திபுரம் 100 அடி சாலையில் உள்ள திரையரங்குக்கு ஜல்லிக்கட்டு காளையுடன் தியேட்டருக்கு வந்த ரசிகர்கள் ஜல்லிக்கட்டு காளைக்கு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினர். நடிகர் விமல் நடிப்பில் ஜல்லிக்கட்டு மற்றும் வடமாடு விளையாட்டை மையமாக வைத்து உருவாகியுள்ள வடம் திரைப்படம் இன்று கோவையில் பிரம்மாண்டமாக வெளியானது. இந்த படத்தின் வெளியீட்டை முன்னிட்டு கோவை ரசிகர்கள் செய்த செயல் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. வழக்கமாக திரையரங்குகளில் ரசிகர்கள் தாரை தப்பட்டை முழங்க பாலாபிஷேகம் செய்து கொண்டாடுவது வழக்கம். ஆனால் வடம் திரைப்படத்தின் கதைக்களம் ஜல்லிக்கட்டை பற்றியது என்பதால் கோவையைச் சேர்ந்த ரசிகர்கள் ஒரு படி மேலே சென்று உண்மையான ஜல்லிக்கட்டு காளை ஒன்றை அலங்கரித்து தியேட்டருக்கு அழைத்து வந்தனர். கோவை 100 அடி சாலையில் உள்ள திரையரங்கில் வடம் பட வெளியீட்டை மேலதாளம் முழங்க திருவிழாவாக ரசிகர்கள் கொண்டாடினர். இதனிடையே படம் வெளியாகியுள்ள திரையரங்க வளாகத்திற்கு ஜல்லிக்கட்டு காளையை அழைத்து வந்த ரசிகர்கள் அந்த காளைக்கு மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்தும் வழிபாடு செய்து ரசிகர்கள் மரியாதை செய்தனர். ஜல்லிக்கட்டின் ஒரு வகையான வடமாடு விளையாட்டை போற்றும் வகையில் இந்த படம் அமைந்துள்ளதால் ரசிகர்கள் காளையுடன் வந்து தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். நடிகர் விமலுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு ஆக்ஷன் கலந்த யதார்த்தமான படம் கிடைத்துள்ளதாக கூறி ரசிகர்கள் உற்சாகம் முழக்கமிட்டனர். இயக்குனர் கேந்திரன் இயக்கத்தில் ராஜசேகர், வெங்கடேஸ்வரன் மற்றும் பிரபு ஆகியோர் தயாரிப்பில் உருவாகியுள்ள இந்த திரைப்படத்தில் ஜல்லிக்கட்டு காளைகளின் முக்கியத்துவம் மற்றும் கிராமிய வீர விளையாட்டுகளை பற்றிய காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. படம்பிடிப்பு தொடங்கும் முன்பே பொள்ளாச்சி ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் விமல் வழிபாடு நடத்தியது குறிப்பிடத்தக்கது. திரையரங்கு வளாகத்திற்குள் காளையுடன் ரசிகர்கள் வந்த வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவது குறிப்பிடத்தக்கது. என் பேரு விஜய் சுச்சி. ஸோ நான் இந்த கோயம்புத்தூர் கங்காயம்னா தியேட்டருக்கு வந்தேன். ஸோ வடம் படம் பார்க்கறதுக்காக வந்தேன். ஒரு ஃபேமிலி மூவி சூப்பரா இருக்கு. எல்லாருமே சேர்ந்து பார்க்குற மாதிரி ஒரு அருமையான கான்செப்ட்ல படம் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்க எல்லாருமே கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். அப்பதான் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது புரியும். இவ்வளோ வருஷம் அவர் நடிச்ச படங்கள்ல இது ஒரு பெஸ்ட் மூவி அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.